வணக்கம் மேம். வணக்கம்மா. சொல்லுங்க. இன்றைக்கு தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து தேர்தல் களத்தில பரபரப்பான செய்திகள் வந்து நாள்தோறும் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நடைப்பயணமா இருக்கட்டும், அ அ வீடு வீடு சுற்றுப்பயணம் இருக்கு. சுற்றுப்பயணம், நடைப்பயணம் எல்லா கட்சிகளுமே வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நெறைய பேர் வந்து இப்ப ஏடிஎம்கேக்கு 1,00,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. திமுகவும் அதே மாதிரி சொல்றாங்க. தாவேகா செயலி மூலமா 1,50,00,000 வாக்காளர்கள இணைச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மொத்தமா 6,36,00,000 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது, இந்த கணக்குகள வந்து அதிகமா காமிக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க இத எப்படி அணுகுறீங்க மேம்? அதாவது ஆரம்ப காலகட்டம் முதலே அதிமுகவ பொறுத்தவரைக்கும்னா, அது மக்களுக்கான ஒரு கட்சி. புரட்சி தலைவர் தொடங்கும்போதே வந்து அவருடைய எண்ணம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். தன்னிறைவு திட்டங்களாகட்டும், ஒரு விளக்கு திட்டம், சத்துணவு திட்டம், இப்படி எதை எடுத்தாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மக்களுக்காக, அதுவும் அடித்தட்டு மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக. அதுல ஒரு பாயிண்ட் என்ன மக்கள்னா, அதிலும் அடித்தட்டு மக்கள். அதாவது கல்வி ஆவட்டும், மருத்துவம் ஆவட்டும், தொழிற்கூடங்களாகட்டும், இப்படி எல்லாத்துலயும் வந்து தமிழ்நாடு முன்னேறணுன்றதுனால, எளிய மக்களுக்காக தான் அந்த கட்சிய தொடங்குனாரு. அதன் வழியில அம்மாவும் வந்தாங்க. அம்மாவும் வந்து அம்மா உணவகங்கள், தாலிக்கு தங்கம், அ வாகனங்கள், அம்மா ஸ்கூட்டி, அப்புறம் பெண் கமாண்டர்கள். ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த வீடு நல்லாருக்கும். அந்த வீடு நல்லா இருந்தா நாடு நல்லாருக்கும். பெண்களுக்கு உள்ளாட்சியில அதிகாரத்துல பகிர்வு, அதிகமான பங்களிப்பு, 33% இப்படி எல்லாத்துலயுமே வந்து ஒரு பக்கம் பெண்களுடைய நிலை முன்னேறணும். ஒரு பக்கம் எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சிய குடுத்து தான், இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியால ஜிடிபி 2வது இடத்துல இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு, இப்படி வந்து எல்லா விஷயங்களும் அதிமுக காலங்கள்ல சிறப்பா இருந்துச்சு. ஸோ, அதனால நாங்க எப்பவுமே மக்கள போய் அணுகக்கூடிய ஆளு. இப்ப என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே, Facebookஓ, Instagramமோ, ஐடி விங்கு இதெல்லாம் தேவதான். இருந்தாலுமே, நீங்க நேரடியா போய் மக்கள பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆனா இவங்க 21 ஆட்சிக்கு வந்த பிறகு, எந்தமான ஒரு மோசமான சூழ்நிலைகள் நடக்குதுன்றத தினம் தினம் நம்ம பார்க்குறோம். நாங்க எதிர்க்கட்சிகள்ன்றதுனால குற்றச்சாட்டு வைக்கல. மக்களே களத்துல பல்வேறு பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ என்ன பண்றோம்னா, நாங்க தொடர்ந்து பொதுவாவே 1 வருடத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போயிடுவோம். அப்ப எடப்பாடியார் அம்மா வழியில வந்த எடப்பாடியார், தாய் 8 அடின்னா, இவர் 16 அடி. அவர தாண்டி பல்வேறு திட்டங்கள கொண்டு வந்தார். 7.5% ஆகட்டும், நீர் மேலாண்மையா இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஒழிப்பு, பெண்களுக்கு எல்லா திட்டங்களும் நிறுத்தாம குடுத்தாரு. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, அ தூர்வாருனது, குடிமராமத்து பணிகள், சொல்ல முடியாத திட்டங்கள குடுத்து பொங்கல் தொப்புள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுமே சுபிட்சமா இருந்தாங்க. ஆனா இவங்க வந்த பிறகு எதுல கை வைக்கிறாங்க? அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனையில கை வைக்கிறாங்க. மின்சார கட்டணம் யோசிச்சுக்க முடியாத அளவுக்கு 60% ஆயிடுச்சு. வரி அதிகமாயிடுச்சு. லா அண்ட் ஆர்டர் மோசமா இருக்கு. தொழிற்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சின்ன சிறு சிறுமிகள்லேருந்து மூதாட்டிகள் வரைக்கும் இன்னைக்கு கற்பழிப்பு நடக்குது. அப்போ நம்ம நேரடியா போய் பார்க்கும்போது தான் களத்துல என்ன இருக்குன்னு மக்கள சந்திச்சு, அந்த பிரச்சனைய உள்வாங்கி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய ஊட்டணுன்றதுனால தான் நாங்க முதல்ல களத்துக்கு போயிட்டோம். நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட வச்சுட்டு 500,00,00,000, 300,00,00,000 குடுத்து, அத நம்பி வாழறவங்க கிடையாது. ஆரம்ப காலகட்டம் முதலே தமிழ்நாட்டிலே 32 வருஷமா ஒரே கட்சி அதிமுக தான். ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அ எப்பவுமே என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனா இப்போ என்டிஏ கூட்டணியிலருந்து விலகி இருக்கிறாரு. ம். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. திமுக கூட கூட்டணி இல்லன்னு சொல்றாரு. ஒரு சந்திப்பு செஞ்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் என்னம்மா இப்போ ஒரு போட்டியில தோத்து போயிட்டவங்க, எந்த கட்சிய அடையாளப்படுத்துது? ஒரு எளிய மனிதனா இருந்தவர எந்த கட்சி அடையாளப்படுத்துச்சு? எந்த கட்சி உச்சாணி கொம்புல கொண்டு வந்து முதல்வர் என்ற ஒரு நாற்காலியில அமர வச்சதோ, அந்த கட்சிக்கே அவர் எதிரா செய்யும்போது, இயற்கையா அது வந்து வெளிய தள்ளிடுது. இன்னைக்கு தொண்டர்கள் ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில தொடர்ந்து நாங்க ஏன் நடுவுல அந்த பிரச்சனையும் வந்துச்சுன்னா, அவர் திமுக கூட இணக்கமா இருக்குன்றத தொண்டர்கள் விரும்பல. அவங்க பையன் பாராட்டி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி விரும்புவாங்க? அதனாலதான் அவரே வெளியேறக்கூடிய சூழ்நிலை அவரே உருவாக்கி அவரே போயிட்டாரு. இன்னைக்கு அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. லீகலாவும் இல்ல. தார்மீக அடிப்படையிலும் நியாயப்படியும் இல்ல. அன்னைக்கு எந்த குற்றச்சாட்டை நாங்க வச்சோமோ, அதே குற்றச்சாட்டு அது உண்மைன்ற மாதிரி தானே அவர் செய்யறாரு. ஆனா, அவரு வந்து இப்போ தொடக்க காலத்துல இருந்தே வந்து பாஜகவை வந்து எந்த வகையிலயும் பெரிதளவுல விமர்சனம் பண்ணது கிடையாது. அ இ இ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள வந்து நிராகரிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்லம்மா. இது நிராகரிக்கிறது அப்படிலாம் கிடையாதும்மா. நான் தான் சொல்றேன். இது எளிய மக்களுக்கான கட்சி. இங்க தலைவர்கள வந்து அந்த கட்சியே தேர்ந்தெடுத்துக்குது. ம். இது வந்து வாரிசு அரசியல் கிடையாது. இந்தியா முழுக்க இன்னைக்கு வாரிசு அரசியல் தான். வாரிசு அரசியல் இல்லாத கட்சி எதுவுமே கிடையாது.
100 இருந்தா அதுல 99 வாரிசு அரசியல். அதுல விதிவிலக்கா 32 வருடம் ஆண்ட கட்சினா புரட்சி தலைவர் தனக்கு இது வாரிசுன்னு சொல்லிட்டு போல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள அம்மாவும் சொல்லிட்டு போல. அப்போ அந்த கேடஸே அந்த தொண்டர்களை தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு தலைவன் அரசியல பொது வாழ்க்கையில இருக்கும்போது அவங்களோட செல்வாக்கு யாருடைய செல்வாக்கா இருக்கணும்? அது மக்களுடைய செல்வாக்கா இருக்கணும். மக்களுடைய செல்வாக்கா இருக்கணும், தொண்டர்களுடைய செல்வாக்கா இருக்கணும். இப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க 260 பேர்னா பொதுக்குழு உறுப்பினர் நிரூபிச்சோம். அவரால் நிரூபிக்க முடியலையே. இப்ப தர்ம யுத்தத்தின் போது கூட நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில கொண்டு வந்து எங்களுக்கு எதிராக வாக்களிச்சாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல குற்றம் சாட்டுறாரு. அதாவது நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சும் அதெல்லாம் என்னம்மா சிறு பிள்ளைத்தனமா இருக்குமா? ஒரு தலைவர் எங்க போய் நிரூபிக்கணுமா? மக்கள் மன்றம் இல்லம்மா, தன்னுடைய கட்சிக்கு நடுவுல போய் நிரூபிக்கணுமா? தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள் கிட்ட நம்பிக்கை பெறணும். நம்பிக்கை பெற்றா எல்லாம் அங்க போயிருக்க போவாங்க. நம்பிக்கை இல்லாதப்பட்டு தான் நான் யாருமே போல. சிறு பிள்ளைத்தனமா நம்பிக்கை இல்லாததுக்கான காரணம் என்ன? அவரோட செயல்பாடுகள். இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே திமுகவுடைய இணக்கமா இருக்கிறதுன்றதுதான். அது இப்ப அவரே இணக்கமா இருக்கிறது அவர் இப்போதானே மேம் வந்து வெளிப்படையா இப்பெல்லாம் இல்லங்க. அவர் வெளிப்படையாவே அவங்களோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து கை குலுக்குறது, பாராட்டி பேசுறது, இதெல்லாம் செய்யவே தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதுக்கடுத்து அவரு நாங்க மாநில நலனுக்காக எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாம் அவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. ஒரு எங்களுடைய கழக ஆபீஸையே வந்து ஆள் வச்சு உடைக்கிறாரு. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. சொந்த வீட்லயே யாராவது திருடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள்ல கிடைக்கிற ரிசல்ட், அது வெற்றியோ தோல்வியோ, அது முழுக்க முழுக்க அவனுடைய செயல்பாடுகளை சார்ந்துதான் இருக்கு. நீங்க ஒரு எக்ஸாம் போய் எழுதுறீங்கன்னா 100 மார்க் கிடைக்குதுன்னா அது உங்களுடைய செயல்பாடுகள். ஃபெயில் ஆகுறீங்கன்னா அது உங்களுடைய செயல்பாடுகள். இதுக்கு காரணங்களை தேடிக்கலாம். தோத்து போனவங்க ஓட்ட பந்தயத்துல போகும்போது என் காலை தடிக்கிட்டான், கோடு சரியில்லை, மாஸ்டர் ஏமாத்துறேன், காரணம் சொல்லலாம். ஆனா கடைசியா அவுட்புட் வெற்றி தானம்மா. ஆனா ஒரு நிராகரிக்கப்பட்டாரு. நயனா நாகேந்திரன் அவர்களும் சேர்ந்து வந்து அவரை நிராகரிக்கிறாங்க. நான் வந்து தொடர்பு அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுறேன் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்ப்பா. இப்ப என்டிஏ கூட்டணியில நான் இருக்கிறேன்றதுக்கு அவர்கிட்ட என்ன பேஸ் இருக்கு? இப்ப ஜான் பாண்டியன் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கட்சி இருக்கு. கிருஷ்ணசாமி இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ்னா அவருக்கு ஒரு கட்சி இருக்கு. டிடிவிக்கு ஒரு கட்சி இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் கட்சிகள் இருக்கு. இப்ப இவர் நான் அதுலதான் இருக்கிறேன்னா என்ன இருக்கிறீங்க? உங்க கட்சி பேர் என்ன? இருக்கிறேன்னா அது மாதிரி கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியால. நீங்க இருக்கிற நான் விலகிட்டேன் அப்படின்னு நீ யார் சொன்னா? அந்த கட்சி தலைவர் நீங்க இருக்கிறீங்கன்றத அவர் உறுதிப்படுத்தினாரா இல்லன்றத உறுதிப்படுத்தினாரா? இவருடைய செயல்பாடு தானேம்மா இத்தனை வரைக்கும். அன்னைக்கு குழப்பமான சூழ்நிலை அம்மா இருந்த போது தேவையெல்லாம் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. திமுக கூட சேர்ந்து எதிர்த்து ஓட்டு போட்டாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவருதான் இந்த நிமிஷம் வரைக்கும். இப்ப இவர் கேடஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுதானே போறாங்க. அப்ப இவர் மட்டும் ஏன் போல தனித்து செயல்படுறாரு? அதனாலதான் இப்ப அவர் இருக்கிறன்னா அவருக்கு என்ன பேஸ் இருக்கு, என்ன அமைப்பு இருக்கு, எத்தனை மாவட்ட செயலருக்கு பின்னாடி சில வாக்காளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தொகுதியில ஒரு சமுதாய செல்வாக்க வச்சு ஒரு இடத்துல நின்னு அந்த சமுதாய ஆட்கள் 5000 பேரோ 10,000 பேரோ எவ்வளவு போடுறாங்கன்னா அது ஒட்டுமொத்த நீங்க தமிழ்நாட்டுக்கு பொறுத்தாது இல்ல. இப்ப சீமானுக்கு ஒரு 8% வருது, திருமாவளவனுக்கு 4% வருது, அமமுகவுக்கு 4% வருதுன்றது இதோட நீங்க ஒப்பிட முடியாதுல்ல. ஒரு அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக தான் வந்து நிக்கிறாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? அவங்க ஆரம்ப காலகட்டங்களிலே இதே டிடிவி தினகரன் தான் இவரை மிரட்டி இவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு, முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு. அன்னைக்கு தர்ம யுத்தம் வந்து இவங்களை எதிர்த்துதான் அவர் போராடுறாரு. சசிகலாவையும் டிடிவியும் எதிர்த்துதான் அன்னைக்கு தர்ம யுத்தமே தொடங்கினாரு. இன்னைக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இப்ப வந்து அதிமுக ஒழிக்கணும்ன்றதுல ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள இத்தனை நாள் இருந்த உறவுனால அவர் சொல்றாரு. பட் நான் அல்டிமேட்டா என்ன சொல்றேன்னாமா, அதான் இது இயற்கையான ஒரு ஆர்கானிக்கான கட்சி. தனக்கான தலைவர் அதுவே தேர்ந்தெடுத்துக்கும், அதுக்கடுத்த தலைவரை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். மத்த கட்சிகள் போல கிடையாது. இது வந்து நம்ம உயிர் எழுதி வச்சுட்டு என் புள்ள என் பேரன் வரணும்ன்ற கட்சி கிடையாது. இது மாதிரி ஒரு ஆர்கானிக்கா வர ஆர்கானிக்கா வர்ற எல்லா கட்சியிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதிமுகக்குள்ள வந்து நிறைய கூட்டணி சிக்கல்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றதே வந்து தொண்டர்கள் மத்தியில நிறைய விருப்பம் இல்லாத மாதிரியான சூழல் இருக்குன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அப்படி எல்லாம் இல்லம்மா. எல்லாருமே திமுகவும் வந்து தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னாரு இவரு கலைஞர் கருணாநிதி. அவரும் கூட்டணியை வகிச்சாரு. திருப்பி 2004 அவங்க கூட்டணி, அது மாதிரி கூட்டணி மீண்டும் மீண்டும் இருந்திருக்காங்க. இப்ப அல்டிமேட்டா வந்து இப்போ எங்களோட எய்ம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டு நலனை காப்பாத்தணும். இந்த திமுக கிட்ட இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடும்
கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க எல்லாம் ரொம்ப தலைகீழா மாறி போயிருக்குமா எல்லாமே. ரத்த நாட்கள் இல்லாத நாட்களே கிடையாது. திருட்டு எல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. செயின் பறிப்பு சர்வசாதாரணமா நடக்குது. எங்கோ ஒண்ணு ஆணவ கொலைகள் நடக்குது. படிக்கிற மாணவர்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. தினம் தினம் இதையே இப்ப நீங்க அடிப்படையில மனுஷங்க உயிரை காப்பாத்தணும், மாநில நலனை காப்பாத்தணும். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிமுக ஆட்சியில வந்தா நடக்காதுன்னு நம்புறீங்களா மேம்? அதுல எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. நீ 1000த்துல 1க்கும் நீங்க தினம் ஒண்ணு நடக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்குல்ல. நான் குற்றங்களே இல்லாத நாடு இல்ல. நான் உன்ன சொல்றேன், குற்றங்களே இல்லாத நாடுகளும் இல்ல, குற்றங்களே இல்லாத மாநிலங்களும் கிடையாது. ஆனா குற்றத்தின் அளவீடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி இருந்தா நம்ம போலீஸே வச்சுக்க வேணாம். அந்த அளவீடுகள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றோம், எப்படி அணுகுறோம். லாக்அப் டெத் மட்டும் 35 டெத் நடந்திருக்குமா? பட்டியலின மக்களுக்கான தாக்குதல்கள் தொடருது. கூட்டணியில என்ன பிரச்சனை இல்ல, திருமாவளவன் அதிருப்தி தெரிவிக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தெரிவிக்குது, கொங்கு ஈஸ்வரன் தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு கொங்கு மண்டலம், திருப்பூர், பல்லடம் எல்லாமே வந்து இன்னைக்கு கொலை நகரமா மாறி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் சென்னை தலைநகரமா கொலை நகரமான ஒரு பெரிய தலைவரையே 7 மணிக்கு வெட்டி கொள்றாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரே பேட்டர்ன் ஆஃப் அந்த தண்டுபாளையம் பேட்டர்ன்ல அங்க மர்டர் நடக்குது. திருப்பூர், பல்லடம். கொங்கு ஈஸ்வரனும் அதிருப்தி தான் தெரிவிக்கிறாரு. ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல்னு போய் கேட்கும் போது கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. சத்த பிறகு என்ன செய்ய முடியும்? ஆனா சீமான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேய்னா, அதிமுக ஒரு பிசாசு, அது மாதிரி ரெண்டும் ஒரே கட்சி தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன். நான் என்ன சொல்றேன், ஒரே கட்சியா இருந்தா ஏமா 32 வருஷம் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க? இங்க மக்கள் தாமா எஜமானர்கள். அவங்க முடிவு பண்றதுதான் ஃபைனல் ரிசல்ட். நீங்க என்ன ஒன்னா பேசலாம், அவசரமா பேசலாம், ஐடி விங்கி என்ன ஒன்னாலும் பண்ணலாம். ஐடி விங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க எல்லாம் ஆட்சிக்கணும் அப்படி கிடையாது. நீங்க களத்துல இது வரைக்கும் என்ன திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தீங்க, மாநில நலன் என்ன கொண்டு வந்தீங்க, விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க, தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பண்ணீங்க, அமைப்பு சாரா தொழிலாளருக்கு என்ன பண்ணீங்க, பெண்களுக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு தலைமுறையா அதிமுக நம்புறாங்கன்னா அதுக்கான திட்டங்கள் தான். அவ்வளவு எளிமையா வச்சிருந்தோம். அதனால அவரு சொல்லுவார், அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு 2 பேரை திட்டினாதான் அவருக்கான அரசியல் அவர் பண்றாரு. பட் இங்க என்ன ப்ரூவ் ஆயிருக்கு, நிரூபிக்கப்பட்டது என்ன? அதிக நாட்கள் அதிக வருடங்கள் ஆண்ட கட்சி. சோ இன்னைக்கு மக்கள் எழுச்சியா இருக்கிறாங்க. சுற்றுப்பயணத்தெல்லாம் பாருங்க, தன்னெழுச்சியா எவ்வளவு ஜனங்க வராங்க. எல்லாருடைய புகாருமே இந்த வரியை பத்தி தான் இருக்குது. பயமா இருக்குது. ஆனா அதிமுகவினுடைய சுற்றுப்பயணத்துல வந்து பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்ற மாதிரியான வீடியோ அதெல்லாம் என்னமா, இதெல்லாம் இப்ப பணப்பட்டு அவ்வளோ ஜனம் எல்லாம் பணப்பட்டுவாடா கொடுத்து அதுதான்மா அது சகஜமா எப்பவுமே வைக்கிற குற்றச்சாட்டு தான். நீங்க அவ்வளவு தன்னெழுச்சியா இருக்கு ஜனங்கள. ஒரு தண்ணி குடுக்குறோம், ஏதோ ஒரு வயசான உணவு அங்க வர்றவங்களுக்கு குடுக்குறதெல்லாம் போய் பணப்பட்டு வரான்னு சொன்னா எப்படி சொல்லு? தன்னெழுச்சியா அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் அவ்வளவு கோபத்துல இருக்காங்க, எழுச்சியா இருக்கு கூட்டங்கள்ல. கூட்டணி வந்து எப்பவுமே சீட் ஷேரிங்ன்றது அது சகஜமா நடக்கிற விஷயம். அவங்க சில லிஸ்ட கொடுப்பாங்க, நாங்க அதுல சில பரிசீலனை பண்ணி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதனால கூட்டணிக்குள்ள எந்த சிக்கலும் கிடையாது. பிரதானமா எதிரி ஒருத்தர் தான், அந்த எதிரியை ஒழிக்கணும். அதுக்காக நாங்க ஒன்றிணைஞ்சிருக்கோம். திமுக கட்சியினுடைய கூட்டணி தலைவர்களை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இதுல வந்து முக்கியமான பல விஷயங்களை வந்து பேச போறதாகவும் வந்து செய்திகள் வெளியாகிருக்கு. அதாவது எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? இதுல வந்து தொகுதிகள் வந்து கட்சிகள் கேட்கக்கூடியதான் திமுக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அப்படி எல்லாம் இல்லம்மா. அவங்க வந்து என்னதான் மீட் பண்ணாலும் இப்ப அவங்க வந்து கூட்டணியாவது ஜெயிச்சு என்ன பண்ணாங்க இந்த 5 வருஷம்? நீட்டை பத்தி சொல்லி பல உயிர்கள் இறந்து போனதுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்க. இதே கூட்டணி கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து அவங்க பெரிய டிமாண்ட் வச்சு தினம் அதிருப்தி தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கான லாபத்தை பாக்குறாங்க, அவங்களுக்கான லாபத்தை பாக்குறாங்க. அல்டிமேட்டா மக்களுக்கான நலன்னு ஒன்னும் கிடையாது. இது எப்பயும் போல கடந்து போக வேண்டியதுதான். புதிய பாத்திரத்தில் பழைய குழம்பு. திருப்பி ஒரு கூட்டணியை பத்தி பேசுறாங்க. ஆனா பெருசா ஒன்னும் நடக்க போறது இல்ல. கடைசியில 1ஓ 2ஓ கொடுத்தா வாங்கிட்டு வந்துட போறாங்க. கூட்டணி என்ன இது சதா போராட்டம் நடத்துற கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு? அவங்கள துதிபாடிகளா மாறிட்டாங்க. பட்டியலின மக்களுக்காகவே நாங்க வாழணும்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தன்னுடைய மக்கள் எந்த மக்களுக்காக தொடங்கப்பட்டக்கு இங்க அதிகமான தாக்குதல் நடக்குது. ஆணவ கொலை நடந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? தார்மீக ரீதியா வெளியே வந்திருக்குவானா? இதுல 1ஆ 2ஆ நடந்துருக்குது. அதான் மேம், இப்போ அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் போடுவது குறித்தும் இந்த சந்திப்புல வந்து வலியுறுத்தல் இல்லங்க. நீங்க இருக்கிற சிஸ்டம் செயல்படுத்தலையாங்க. போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற சிஸ்டம் கஞ்சாவே தலை விரிச்சாடுது. நீ இருக்கிற சிஸ்டம் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துல இருக்கிற இதையே நீங்க வந்து இருக்கிற சட்டங்களுக்கே பாதுகாப்பு கொடுத்தா போதும். சட்டங்கள் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கொடுக்க வந்து பாதுகாப்பு. போலீஸ் மேல பயம் கிடையாது. இப்ப தார்மீக அடிப்படையில கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க வேணாம் திருமாவளவனு. குளிக்க விட மாட்டேன்றாங்க குளத்துல. ஒரு குளத்துல குடிக்கவில்லை, ஒரு தின்பண்டம் கொடுக்க மாட்டாங்க சங்கரன் கோயில்ல. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க வேங்கை வயல் மாதிரி வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடந்துச்சாங்க.
சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடியும் நடக்கல, முன்னாடியும் நடக்கல. அவ்வளவு கேவலம் நடந்துட்டு இருக்கு வேங்கவேல் நிலவரம். நாங்குநேரி இப்போ கவிந்து என்ன செஞ்சு எந்த மக்களுக்காக நீங்க வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினா அந்த மக்களை இன்னைக்கு பாதிக்கப்படும் போது சும்மா போய் சீட் ஷேரிங் தனி சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான் இருக்குது, வன்கொடுமை சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனா அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில வந்து உடனடி நடவடிக்கைகள் வந்து ஏங்க எடுக்க இது நாங்க என்ன நடவடிக்கைங்க எல்லாம் என்னங்க சட்ட பிறகு எடுக்கிற நடவடிக்கை வருமுன் காப்போங்க. நீங்க முன்னாடி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி இல்லங்க தடுப்பணை போனோம். நாங்க தான் எதிர்கட்சி. நீங்க போய் எவிடன்ஸ் கதிரை கேளுங்க, என்டி டிஃபைனை கேளுங்க. எங்க ஆட்சியில எத்தனை அவங்களே கொள்கை வெறுப்பு குறிப்புல சொல்றாங்களா, கள்ளச்சாராய மரணங்கள் இல்லைன்னு சட்டசபையில சொல்றாங்க. லாக்அப் டெத் எத்தனை சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னு, அதுவும் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். யாருக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லையோ கேட்டா ஆள் இல்லாத ஆட்களா பார்த்து பண்றாங்க. இதுக்கெல்லாம் இவங்க வந்து அவங்க கொடுக்குற 5 சீட்டு 10 சீட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏத்துட்டு போறாங்கன்னா அது என்ன மக்களுக்கு செய்ய போறாங்க? அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் வந்து பெரிய அளவுல விமர்சிக்க வேணாம்னு இருக்கிறாங்கன்றது எந்த அளவுக்கு உண்மை மேம்? அதே அப்படி எல்லாம் இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. அவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, இப்ப புதுசா தொடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையை அவங்க எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை சீண்டாத வெளிப்பாட்டுகளை வைத்து நீங்க தாவேசா வந்து என்ன நினைக்கிறீங்க? எதுவுமேமா இப்பதான் கடகாலே போட்டிருக்காங்க. இன்னும் வந்து கடகால் கூட போட்டாங்களா இல்ல, ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் போடணும், பில்டிங் கட்டணும், அது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சுதான் விமர்சனம் வைக்கணும். இப்ப பிரதான எதிரியை ஒருத்தரா வச்சுட்டு அவங்கள நோக்கிதான் போகணும். இன்னைக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் எது? இமிடியேட்டா தமிழ்நாட்டை காப்பாத்தணும், மக்களோட உயிரை காப்பாத்தணும், அவங்க உடைமைகளை காப்பாத்தணும், மாநில உரிமையை காப்பாத்தணும். அதுதான் எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா இருக்கு. சோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் செயல்படுறோம். சோ சுற்றுப்பயணம் வந்து ரொம்ப யதார்த்தமா, செயற்கை இல்லாம இயற்கையா சிறப்பா இருக்கு. மக்கள் வந்து எழுச்சியோடு இருக்காங்க. திரும்ப எடப்பாடியாரே வந்தா நல்லா இருக்கும் திமுக காரங்களே சொல்றாங்க. அவங்கவுங்க மேயர்களுக்கு எதிராவே அவங்கவுங்க தீர்மானம் போடுறாங்க. யாரு? திமுக கவுன்சிலருங்க. அடிதடி நடக்குது, சென்ட்ரலைஸ்ட் ஆக்குறாங்க. ஒரே குடும்பத்துக்கு பணம் போகணும்னு தன்னுடைய திட்டங்களுக்கு அந்த ஆட்சியில இருக்கிற திமுக கவுன்சிலர்னாலே பணம் வாங்க முடியல. அப்ப என்னமா ஆட்சி இது? அப்போ இப்போ இவரு நல்லையில இறந்து போனாரு, அவரு ஜெயக்குமார். இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா? ரித்திகா அதுல காங்கிரஸ்காரு. என்னமா இது? இவங்க பாப்பா கூட்டணின்ற பேர்ல அதான் சொல்றோம், எல்லாமே கொலாப்ஸ். அவங்களுக்கு கிடைக்கிற தனிப்பட்ட லாபத்துக்காக கூட்டணி பேர்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அல்டிமேட்டா முடிவு எடுக்கிறது மக்கள். அவங்கதான் எஜமானர்கள். அந்த தீர்ப்பே பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் தீர்ப்பு. 26 எலெக்ஷன். ஓகே மேம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேகாவுல இணைய போறாருன்ற அந்த செய்தியானதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க மேம்? அப்படின்னு அவர் ஏற்கனவே பல கட்சி இணைஞ்சிட்டாருமா. அவரு செய்திகள் தினம் பிஜேபியில இணைய போறாரு, கவர்னரா போறாரு, திமுகல இணைய போறாரு, விஜய் கட்சியில இணைய போறாரு. இப்படி தினம் ஒரு செய்திகள் வருது. ஒரு தனி மனிதன் ஒரு எந்த இயக்கத்துல சேரத்துக்கு அவர் உரிமை இருக்குது. அவர் தாவேகளான இணையட்டும். இப்ப நான் ஒரு தனி மனிதன் எந்த இயக்கத்துல இருக்கணும், என்ன சேரணும், அவருடைய முடிவு, அவருடைய உரிமை அது. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இருக்காருன்றதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம். அதனால அவர் எந்த கட்சின்னா இணைய போறாருன்றது வந்து அது வேடிக்கையானு தான் நீங்க கருதுறீங்களா? இப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நாங்க வேடிக்கையாதான் கருதுறோம். மக்களும் அது வேடிக்கையாதான் பாக்குறாங்க. நாங்க கடந்து போறோம். ஏன்னா அரசியல் வந்து வேடிக்கையாக மாறிவிட்டதுன்னு சொல்றீங்களா மேம்? ஆமாமா. புரட்சி தலைவரையே எதிர்த்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அம்மாவை எதிர்த்து மிகப்பெரிய ஜாம்பானுங்க எல்லாம் என்ன ஆனாங்க? எத்தனை பேர் போனாலும் இந்த இயக்கம் அதான் சொன்ன, திரும்ப திரும்ப அது துளிர் விட்டு புதிய இலைகள் வரும், புதிய கிளைகள் வரும். அதுல பல பறவைகள் வரும். பல பறவைகள் தங்கி அதாவது முட்டையிட்டு அங்க பல உயிர்கள் வந்து அந்த மரத்துல வாழும். அதுதான் அதிமுக. இது ஒருத்தர் போனாத ஒரு இயக்கம். இப்ப வந்து ஒன்னில அப்பா பிள்ளைக்கே சண்டை நடக்குது. இது இவ்வளவு பெரிய இயக்கத்துல இது சாதாரண விஷயம். ஒரு ஜனநாயக இயக்கம், ஒரு சின்ன இயக்கத்துல அப்பாக்கும் பிள்ளைக்கே சண்டை வருதுன்னா, யாருமே எந்த குடும்பத்தை சாராத தலைவர்கள் இருக்கிற இயக்கத்துல இவ்வளவு அழகா கொண்டு போறோம்னா அது முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்ததுனாலதான் நாங்க கொண்டு போறோம். இது மக்களுக்கான இயக்கமா. சோ ஓபிஎஸ் எல்லாம் காமெடி, அதை கடந்து போக வேண்டியதுதான். மேம் இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஏடிஎம்கேவினுடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து 2026 தேர்தல்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா தனிப்பெரும்பான்மையோடு நாங்க வெற்றி பெறுவோம். மக்களுடைய ஆதரவு, எங்க தொண்டர்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க எங்களுக்கு கிடைக்கும். கூடவே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். எல்லா வித மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கப்படுமா. ஓகே மேம். தேர்தல் அரசியல் குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி ஸ்வேதா. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே.